15வது கிராஜுவேஷன் டே. இன்னைக்கு பிசிக்கலா வந்து 250 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டிகிரி கொடுத்தோம். பிஹெச்டி, கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் நமக்கு இருக்கிற 12 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ல உள்ள ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கினவங்க அவருமா அந்த மாதிரி கொடுத்தோம். ஆனா மொத்தமா நம்மளுக்கு 2800 கிராஜுவேட்ஸ் வருஷம் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2800. ஸோ எல்லாரையும் கூப்பிடல, 250 பேர் தான் கூப்பிட்டோம். ஸோ கிராண்ட் ஆயிடுச்சு. 51 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கமெண்ட் 51 பிஹெச்டி இது கொடுத்தோம். அதுல ஒரு 15-20 பேர் வந்து 30 வயசு 40 வயசு 52 வயசு ஒரு ஆள் கூட பிஹெச்டி டிகிரி வாங்கலாம். ஸோ கேர்ள் ப்ரொபோசல். ஆமா, இந்த 2800 ஸ்டூடெண்ட்ஸ்ல 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ். ஸோ நாங்க டிசைனா பண்ணல, பட் அந்த மாதிரி அப்ளை பண்றாங்க நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு கிரசன்ட்டுக்கு. ஏன்னா இங்க நல்ல சேஃபான என்வரான்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. அவங்க கேர்ள் சைல்டு இங்க அனுப்பிவிடுறது, அவங்க பிள்ளைகளை இங்க அனுப்பிவிடுறது. ஸோ அதே மாதிரி அந்த பிள்ளைக்கும் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க. இன்னைக்கு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கல மோர் தென் ஹாஃப் வந்து கேர்ள்ஸ் தானே. 70% வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால மாஷாஅல்லாஹ் நம்ம இது பெட்டர் ஆயிட்டு போகுது. கொஞ்சம் இதை பத்தி சொல்லி தான் கலந்துட்டாரு. எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோபி கலந்துட்டாங்க. ஆமா, வந்தாங்கல்ல இப்போ வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ப்ரெஸ்க்கு நாங்கள் நோட் கொடுத்துட்றோம், அவங்களோட இதை வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சார் வந்து சேர்மன் ஆஃப் கொத்தாரி இண்டஸ்ட்ரீஸ். கொத்தாரி இண்டஸ்ட்ரியில ஜின்னா ரஃபீக் அஹ்மத் சார் சேர்மன், எக்ஸிகியூட்டிவ் சேர்மன். இந்த சேர்மன் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் அவங்க தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அவங்களும் பிள்ளைகளுக்கு நல்லா ஊக்கப்படுத்துற மாதிரி நல்லா பேசினாங்க. நல்லா ஹார்ட் நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி அலுமினி ஆஃப் பிரசன்ட் ஸோ அதனால வந்து மோர் அஃபெக்ஷன். நீங்க கார்பரேட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போகும்போது அவங்க இன்னைக்கு கிராஜுவேஷன் வாங்கிட்டு போகும்போது வித் த பேரண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு இப்போ நியூ லைஃப் நம்ம எல்லாம் பார்த்தது தான் ஆஃப்டர் அவர் காலேஜ் பீரியட். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். ஸோ ஆஸ் அ கார்பரேட் நீங்க இருக்க சினாரியோ ஃபியூச்சர் சில்ட்ரன்ஸ் கான்ஃபிடென்ட்டா பாசிட்டிவா டு கம் ஓவர் நிறைய பாசிபிலிட்டிஸ். அந்த காலத்துல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கும் இன்னைக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கும் நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்தியா க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால ஓவரால் நீங்க அந்த பசங்க எல்லாம் நாளைக்கு எல்லாருமே பெரிய என்டர்பிரினர்ஸ் ஆகும், ஸ்டார்ட் அப் லீடர்ஸ் ஆகும். ரொம்ப கான்ஃபிடென்ஸோட அவங்க டிராவல் பண்ணுவாங்க. இந்த மூவ்மெண்ட் அவங்க ரொம்ப சென்சிபிள் மூவ்மெண்ட். தே ஹேவ் டு செலிப்ரேட் திஸ் மூவ்மெண்ட். ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன் இவங்க வந்து அந்த செலிப்ரேஷன்ஸ் மாதிரி இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆனரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காரு. பீயிங் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் கொத்தாரியோட பிரசன்ட் அலுமினின்றதுல ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு அந்த சென்சிட்டிவ்னஸும் இந்த பேஷனும் ஃபேமிலியோட இருக்கு. ஸோ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஹியர். 70% பெண்கள். நம்மளுக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அசென்சர் கேள்விப்பட்டிருக்கல கம்பெனி. அவன் அசென்சர் வந்து அங்கங்க போறதுக்கு இது பண்ணாம எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி, உங்களோட சென்டர் நல்லா இருக்குது, நம்ம சென்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க வச்சு, இங்க பிஐடி எஸ்ஆர்எம் மற்ற காலேஜ்ல இருந்து புள்ளவோ இங்க வந்தாங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா, புள்ளவோ வந்து அந்த மாதிரி. ஸோ நாங்க இந்த மாதிரி ஒரு 150 கம்பெனி கிட்டத்தட்ட கேம்பஸ்க்கு கூட்டிட்டு வந்து புள்ளவர்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ பண்றதுக்கு இது பண்றோம். யாரு அவங்கள்ட்ட டெஸ்ட், இப்போ அசென்சர் அவங்க தனி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியும் அவங்க தனி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் அவங்க புள்ளவு பாஸ் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து காலேஜில் படிக்கிற மார்க்கை வச்சு, மார்க்கு இருக்கணும், அரியர்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி புள்ளவு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வச்சு பண்றதோட அவங்க டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ வச்சு நேச்சுரலி வச்சு எடுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய கம்பெனி கூட்டிட்டு வரோம். பிளேஸ் ஆகுறது கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டா தான் இருக்குது. ஆனா நாங்களும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு இன்னும் வேலை இது முடியல.
அந்த இது இன்டர்வியூ முடியல. அந்த நம்ம சைட்ல இருந்து 200-250 ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 50 குழு கிடைக்கும். டீச்சர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி ஆட்கள் இதையும் கூட்டிட்டு வரோம். இதுவும் ஈஸி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளான கம்பெனிஸ் கூட்டிட்டு வரோம். தட் இஸ் எல்லா புள்ளியும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முன்ன இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருச்சு. இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இவங்க வந்து விப்ரோ, இவங்க வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம முதல்ல அது குறைஞ்சிருச்சு, அவங்களோட டிசிஎஸ் இது குறைஞ்சிருச்சு. அப்படி இல்லாம அதனாலதான் நான் சொன்னேன் 180 கம்பெனி கூட்டிட்டு வரோம். ஸோ அதுல கோர் கம்பெனிஸ் பார்த்தா 50% மேல கோர் கம்பெனிஸா இருக்கும். ஸோ அந்தந்த இதுக்கு நம்ம கூட்டிட்டு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். யாரோ புது கோர்ஸ் பத்தி கேட்டாங்க. புது கோர்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது பிஏ பப்ளிக் பாலிசின்னு சொல்லி கோர்ஸ் ஆரம்பிச்சுக்கிறோம். அவங்க இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் பிளஸ் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அந்த குழுவில் ட்ரெயின் பண்றது. ஸோ கிராஜுவேட் ஆனோடனே எப்படின்னா அண்டர் கிராஜுவேட் முடிச்சோடனே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது, ஒரு வருஷம் கேப் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் இதுக்கும் அனுப்பிவிட்டு ஸோ அது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எம்பிஏ ஐவின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர்ஸ் 25 காலேஜ்ல தான் இந்தியாலே இருக்கு. ஏஐசிடி கவர்மெண்ட் கொடுக்குறது. ஏஐசிடி இன்குபேஷன் சென்டருக்கு எந்த காலேஜ்ல இருக்குதோ அவங்களுக்கு தான் எம்பிஐவி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எம்பிஐவி இருக்குது. அது வித்தியாசமான கோர்ஸ். மாஸ்டர்ஸ் கோர்ஸ்ல வந்து நம்ம ஐவிஎஃப், அரவிந்த் ஐவிஎஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 25-30 அவுட்லெட் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஐவிஎஃப் ஆரம்பிச்சுக்கிறோம். இப்ப ஏஐ வந்து ஒரு ஹைதராபாத்ல வந்து நெக்ஸ்ட் வேவ்னு ஒரு கம்பெனி, நெக்ஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, 30-40 எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தயார் பண்ணிக்கிறாங்க. பட் மெயினா 150 கம்பெனியோட தயார் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டர்ஷிப் பண்றாங்க, பிளஸ் கிளாஸ் எடுக்கிறது, வேலை பார்க்கறாங்கல்ல, கம்பெனில வேலை பார்க்கறவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு பேட்ச் 150 பேரு இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ 6 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது புதுசா பண்ணிக்கிறோம். சார் திருமண வந்து வைஸ் சான்சலர், அவங்க பர்சனலா ஏஐல வந்து 2 கம்பெனி அவங்கள போட்டுருக்காங்க. ஸோ அவங்க நான் பேசிட்டு இருக்கோம். ஒரு யார்ட்டையாவது பேசி மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி கம்பெனியோட சேர்ந்து எல்லா கோர்ஸ்லயும், ஏன்னா இப்ப லைஃப்ல வந்து எல்லாத்துலயும் தேவைப்படுது. இது வந்து அத வந்து ஏஐ அப்ளிகேஷன் டூல் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், அதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல் பண்ணுவாங்க. அதை டிப்ளாய் பண்றது வந்து எல்லாம் மேனுஃபேக்சரிங் டீம் தான். இப்போ பர்டிகுலரா நான் டெக்ஸ்டைல் இன்ஜினியர், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இல்லாத ஊரு எதுவுமே கிடையாது நம்ம பிக் இண்டஸ்ட்ரி. அதுல அப்ளிகேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல நான் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு மில்லோட சேர்ந்து. அந்த மாதிரி இனிமே ஏஐ அப்ளிகேஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூட்டும் கொலாபரேட் பண்ணணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில போய் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கேட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப எஃபிஷியண்டா, எஃபெக்டிவா, ஈஸியா இருக்கு. ஆனா பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த மாதிரி நானும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஸ்கோப் இருக்கு.